அனைவருக்கும் நமஸ்காரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. இன்றைய பதிவிலே தேவாரப் பாடல் பெற்ற ஸ்தலத்திலே 10வது இடத்திலே இருக்கக்கூடிய பல்லவனேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பூம்புகாரிலே இருக்கக்கூடிய பல்லவனேஸ்வரர் திருக்கோவிலை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் இந்த பதிவிலே காண இருக்கிறோம். இந்த திருக்கோவிலிலே திருஞான சம்பந்தர் ஒரு பதிவை பாடியுள்ளார். அதை இங்கே காண்போம். அங்கமாறும் வேத நான்கும் ஓதும் அயன் நெடுமால் தங்கனாலும் நேட நின்ற சங்கரன் தங்குமிடம் வங்கமாறு முத்தமிப்பி வார்கடலூடலைப்பர் பங்கமில்லார் பயில் புகாரிர் பல்லவனீச்சரமே என்று அந்த பதிவு உள்ளது. அதிலே புகாரிர் பல்லவனீச்சரமே என்ற வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. அப்படி என்றால் பூம்புகாரை புகாரில் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பல்லவனேஸ்வர சுவாமிக்காக பல்லவனேஸ்வரம் என்று அந்த ஊரை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் இந்த பகுதியாகப்பட்டது பல்லவனேஸ்வரம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் என்றும் பிறகு பூம்புகார் என்றும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே அருள்மிகு பல்லவனேஸ்வர சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பட்டினத்தார் அவதரித்த ஸ்தலம் இது. அதே போல தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டின் காவேரி நதிக்கரையின் வடகரையிலே அமைந்த 10வது திருத்தலமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறை பற்றி நாம் காண்போம். முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் சிவநேசர் மற்றும் ஞான கமலாம்பிகை எனும் தம்பதிகள் இருந்தனர். இந்த தம்பதிகளுக்கு சிவன் மீது அளவற்ற அன்பும் சிவபக்தியும் மிகுதியாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு சிவன் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு திருவெண்காடார் என்று பெயர் வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட அந்த மகன் சிறப்பாக வளர்ந்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது திருவெண்காடார் கடல் கடந்து வாணிபம் செய்யும் பணி செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அவருடைய 16வது வயதிலே சிவகலை என்பவரை மணந்து கொண்டார். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது திருவெண்காடார் இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஈசனை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டார். எனவே பிரார்த்தனை செய்து கொண்ட திருவெண்காடாருக்கு அருள் செய்ய விரும்பினார் சிவபெருமான். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த பகுதியிலே சிவசருமர் மற்றும் சுசீலை என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மகனாக பிறந்தார் சிவபெருமான். அந்த மகனுக்கு மருதவாணர் என்று பெயர் சூட்டப்பட்டது. அப்படி மருதவாணருக்கு பெயர் சூட்டப்பட்டு மருதவாணர் நன்றாக வளர்ந்து கொண்டு வந்தால் ஒரு நாள் ஈசன் சிவசருமர் கனவிலே தோன்றி மருதவாணரை குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய திருவெண்காடார் சிவகலை தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கும்படி கூறினார். அதேபோல் சிவசருமர் திருவெண்காடாருக்கு தனது மகன் மருதவாணரை தத்து கொடுத்தார். அப்படி தத்து கொடுத்த பிற்பாடு தனது வளர்ப்பு தந்தையான திருவெண்காடாருடன் மருதவாணர் வளர்ந்து கொண்டு வந்தார். தனது தந்தை செய்து கொண்ட தொழிலை அவரும் செய்து வந்தார். அப்படி ஒரு முறை அவர் கடலுக்கு சென்று விட்டு வாணிபம் செய்து வந்த பிறகு தன்னுடைய தாயாரிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். திருவெண்காடார் வீட்டிற்கு வந்து தன்னுடைய மகன் வாணிபம் செய்து வந்திருக்கிறான், ஆகவே என்ன சம்பாதித்து கொண்டு வந்தான் என்று காண்பதற்காக ஆவலுடன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார். அப்படி பார்க்கும்போது அந்த பெட்டியிலே தவிட்டு உமிகளை கொண்ட எரு மட்டும் இருந்தது. மற்றும் ஒரு ஓலை அதிலே இருந்தது. ஆக வாணிபம் செய்வதற்காக தனது மகன் சென்று விட்டு வந்து தகுந்த பொருட்களை கொண்டு வருவார் என்று பார்த்தால் அங்கே தவிட்டு உமிகளை கொண்ட எரு காணப்பட்டதை கண்ட திருவெண்காடாருக்கு மிகுந்த கோபம் உண்டானது. ஆகவே கோபத்திலே அந்த பெட்டியை தூக்கி எறிந்தார். அப்படி எறிந்த போது அந்த பெட்டியிலிருந்து ஒரு ஓலை தென்பட்டது. அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்னவென்றால், காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே என்ற வாசகம் அதிலே இருந்தது. அதை கண்ட திருவெண்காடாருக்கு ஒரு உண்மை உரைத்தது. மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் எடுத்து செல்ல முடியாது என்ற உண்மையை அவர் உணர்ந்தார். உடனே இல்லற வாழ்க்கையை துறந்தார். இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவனை
வணங்கி அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார். தனது இல்லற வாழ்க்கையில் முடித்து முக்தி கொடுக்கும்படி ஈசனை வழிபட்டார். அவருக்கு காட்சி தந்த ஈசன் தகுந்த காலத்தில் முக்தி கிடைக்கும் என்றார். அதேபோல் திருவெண்காடார் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தார் இந்த ஸ்தலத்திலிருந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டார். அப்படி திருத்தல யாத்திரை செல்லும் போது சென்னை திருவொற்றியூரில் முக்தி அடைந்தார். காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த இந்த திருவெண்காட்டார் அதனாலே பட்டினத்தார் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். இவருக்கு அருள் புரிந்த ஈசன் இத்தலத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இங்கு தல விநாயகராக அனுக்ஜை விநாயகர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். மூலஸ்தானத்திலே ஈசன் பெரிய லிங்கமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காலவ மகரிஷி இந்த ஸ்தலத்திலே ஈசனை வழிபட்டுள்ளார். பட்டினத்தார் தனி சன்னதியில் வடக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார். இவரது சன்னதி விமானத்தில் பட்டினத்தார், அவரது மனைவி, அவரது தாயார் மற்றும் மகனாக வளர்ந்த சிவன் ஆகியோரது சிற்பங்களும் இங்கே காணப்படுகிறது. இங்கு சுவாமிக்கு பிரம்மோற்சவம் கிடையாது, பட்டினத்தாருக்காக விழா எடுக்கப்படுகிறது. இதை அடியார் உற்சவம் என்று சொல்கின்றனர். கொடிமரம் கிடையாது. ஆடி மாதத்திலே பட்டினத்தார் திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடக்கிறது. விழாவின் 10வது நாளில் பட்டினத்தாருக்கு ஈசன் மோட்சம் தரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இங்கே மருதவாணராக பிறந்த ஈசன், அவரை வளர்த்த சிவசருமர் சுசீலை தம்பதியர் பட்டினத்தார், அவரது மனைவி சிவகலை, பட்டினத்தாரின் தாயார் ஞான கமலாம்பிகை மற்றும் பட்டினத்தாரின் சீடர் பத்ரகிரியார், நாயடியார் மற்றும் முருகனை மடியில் அமர்த்தியபடி உகாம்பிகை ஆகியோர் இங்கு உற்சவமூர்த்திகளாக இருக்கின்றனர். இந்த திருக்கோவிலுக்கு எதிரே வங்காள விரிகுடா கடல் உள்ளது. சுவாமி கடலை பார்த்தபடி காட்சி தருகிறார். இங்குள்ள நவக்கிரக மண்டபத்தில் அனைத்து கிரகங்களையும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்தபடி இருப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பம்சமாக விளங்குகிறது. பிரகாரத்தில் முருகன் வள்ளி தெய்வயானையுடன் நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார். அவருக்கு மயில் வாகனம் கிடையாது. அதேபோல் கோஷ்டத்தில் 2 துர்க்கை இருக்கின்றனர். அதிலே ஒரு துர்க்கைக்கு காலடியின் கீழ் மகிஷன் கிடையாது. சண்டிகேஸ்வரர் சந்நிதியிலே 2 சிலைகள் இருக்கின்றன. இத்தலத்திற்கு அருகில்தான் காவேரி நதி வங்காள விரிகுடா கடலுடன் சங்கமிக்கிறது. இந்த சங்கமமே இத்தலத்தின் தீர்த்தமாக விளங்குகிறது. காவிரி கடலுக்குள் புகும் இடம் என்பதாலே இந்த இடத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது இந்த ஊர் பூம்புகார் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி இங்கே மூலவராக பல்லவனேஸ்வர சுவாமி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். உற்சவமூர்த்தியாக சோமாஸ்கந்தல் விளங்குகிறார். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் சவுந்தரநாயகி அம்மையார். இங்கே தல விருட்சமாக மல்லிகை மற்றும் புன்னை மரங்கள் தலவிருட்சமாக விளங்குகிறது. இங்கே தீர்த்தமாக ஜானவி தீர்த்தம், சங்கம தீர்த்தம், காவேரி தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள் அழைக்கப்படுகிறது. ஆகம முறைப்படி இங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. புராண பெயராக பல்லவனேஸ்வரம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் என்று இந்த தலத்திற்கு பெயர் உள்ளது. இந்த திருத்தலம் அமைந்திருக்கும் ஊரானது பூம்புகார். இது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலுக்கு அனைத்து மக்களும் சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது. அறிவான குழந்தைகள் பிறக்கவும், பொருட்கள் மீதான ஆசைகள் குறையவும் பல்லவநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். இதுவே காலகாலமாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை ஞானத்தோடு பிறக்க வேண்டும் என்றால் பல்லவனேஸ்வர சுவாமியை சென்று தம்பதிகள் தரிசனம் செய்ய வேண்டும். அதே போன்று செல்வத்தின் மீது ஆசைப்படாமல், எதை பற்றியும் ஆசைப்படாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறந்து விளங்க வேண்டும். எப்பொழுதும் உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம், இவை 3 இருந்தால் போதும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி பல்லவநாத சுவாமியை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கி இன்புற்று வாழலாம். இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறியதும் சுவாமி, அம்பாள், பட்டினத்தார் ஆகியவர்களுக்கு விசேஷ அபிஷேகம் செய்வித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொருட்கள் மீதான ஆசைகள் நீங்க, அறிவோடு குழந்தைகள் பிறக்க, அறிவோடு விளங்க இந்த ஸ்தலத்திற்கு சென்று அருள்மிகு பல்லவனேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ஈசனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்திடவும், எந்தவிதமான பொருள் மீது ஆசை இல்லாமல் இருக்கவும்
பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே தேவையில்லாத பொருட்கள் மீது ஆசையை வைக்காமல் நாம் அனைவரும் ஈசனை உள்ளார நினைத்து எம்பெருமான் சிவபெருமானை மனதிலே தியானம் செய்து நாம் அனைவரும் இப்படி சிறப்புமிக்க இந்த ஸ்தலத்தை ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தோம் என்று சொன்னால் அனைத்து விதமான சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும். ஆகவே மக்களாகிய நாம் அனைவரும் ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்திற்கு சென்று எல்லாம் வல்ல எம்பெருமான் பல்லவனேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நல்லதொரு பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே மற்றும் ஒரு சிறப்புமிக்க ஸ்தலத்தை பற்றி பேசுவோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.